அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன் இலா யௌமிddin அம்மா பஅத். அல்லாஹும்ம ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. நம்மை படைத்தவனும் நாம் முற்றிலும் அடிப்படைந்த கருதியவனுமாகிய அல்லாஹ்வுக்கே புகழளித்து முடித்தார்க்குமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகுக்கு நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் வாழ்க்கை அடிச்சுவற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் மீதும் தபா தாபீங்கள் மீதும் குறிப்பாக இந்நிகழ்வில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை குற்றாமல் குறையாமல் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது 5 கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கின்றது. முதலாவதாக கலிமா சொல்லி ஈமான் கொள்வது. இரண்டாவதாக வஇகாமுஸ் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவதாக வஸௌமி ரமலான் ரமலானை நோன்பு நோற்பது. நான்காவதாக வஈதாயிஸ் ஸகாத் ஜகாத் கொடுப்பது. இந்த நான்கும் ஒரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையாகும். இதை செய்யாவிட்டால் அவன் மறுமையில் தண்டிக்கப்படுவான். ஆனால் இஸ்லாத்தில் 5வது கடமையாக இருக்கின்றது ஹஜ். அது அவ்வாறு இல்லை. இது குறிப்பிட்ட நபர் மீதே கடமையாக்கப்படுகின்றது. இந்த ஹஜ் யார் மீது கடமை என்று பார்த்தால், ஒருவரிடத்தில் ஹஜ் செய்யும் அளவிற்கு பொருளாதாரம் இருக்க வேண்டும், பொருள் வசதி இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஹஜ் சென்று வரும் அளவிற்கு வாகன வசதி இருக்க வேண்டும். மூன்றாவதாக இதற்கெல்லாம் மேலாக ஹஜ் செய்யும் அளவுக்கு உடல் நலம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவன் மீது ஹஜ் கட்டாயமாக்கப்படுகின்றது. அல்லாஹ் கூறுகிறார், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா அலைஹி சபீலா. மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர எவர் சக்தி பெறுவாரோ அவர்கள் ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். இப்ப ஹஜ் செய்ய எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கு. அப்படி இருந்துட்டும் அவன் ஹஜ் செய்யாட்டி அவனுக்கு என்னென்ன தண்டனை தெரியுமா சகோதரர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் இல்லத்திற்கு சென்று சேரும் அளவிற்கு வாகனத்தையும் வழித்துறை சாதனை பெற்ற பின்பும் எவன் ஹஜ் செய்யவில்லையோ அவன் யூதனாகவும் கிறிஸ்துவனாகவும் மரணமடையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யூதனாகவும் கிறிஸ்துவனாகவும் மரணமடையட்டும், அவன் முஸ்லிமாக மரணமடைய முடியாது என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். ஹஜ்ஜை மறுத்தவன் மார்க்கத்தை மறுத்தவனும் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறியவனும் ஆவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படிப்பட்ட அவர்களுக்கு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதானது வெறும் கடமை நிறைவேற்றுவதுடன் இது பல நன்மைகள் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹஜ் நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு பகரமாக சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட ஹஜ்ஜா இருக்கணும். சும்மா நம்மளும் ஹாஜி ஆகணும், நம்ம நாளைக்கு ஹாஜின்னு கூப்பிடணும், இல்ல ஒரு டூர் மைண்ட்ல போயிட்டு வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுறாங்க, ஹஜ் செய்வதற்காகவோ உம்ரா செய்வதற்காக வரவங்க அல்லாஹ்வோட சிறப்பு விருந்தினர் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை அழைக்கின்றான், அதற்கு இவர்கள் பதிலளிக்கின்றார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஹஜ் செய்யப்படுவதற்கான செலவு அனைத்தும் அல்லாஹ்வின் பாதையில் செய்யப்படும் செலவாகும். ஒரு தீர்க்கத்திற்கு 700 மடங்கு நன்மை கிடைக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னும் பார்த்தால் இந்த ஹஜ் செய்பவருக்கு மஸ்ஜிதுல் ஹராமில் தொழும் பாக்கியம் கிடைக்கின்றது. மற்ற பள்ளிவாசலில் தொழுவதை விட 1000 மடங்கு 1000 தொழுகை விட சிறந்ததாகும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். யார் காபாவை வலம் வந்து 2 ரக்காய் தொழுகின்றாரோ அவர் ஒரு அடிமையை உரிமை விட்டவர் போலாவார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண்மணி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஜிஹாத் செய்யறது நீங்க பெரிய செயலா நினைக்கிறீங்க, ஆனா பெண்களாகிய நாங்கள் ஜிஹாத் செய்யலாமா
அல்லாஹ்வின் பாதையில் போராடுதல் என்பதாக கூறுகின்றார். மூன்றாவது திரும்பவும் கேட்கப்படுகின்றது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார், ஹஜ் மப்ரூர் என்பதாக கூறி காட்டுகின்றார். பாவங்களை விலக்காத ஹஜ் என்பதாக கூறி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்னும் இந்த ஹஜ்ஜை குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றும் கிடைக்கும் பலன்கள் யாவும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும், கேட்பதை யாவும் பெறுவதும், மறுமையில் சொர்க்கத்தை பெறும் பாக்கியம் சாதாரண சகோதரர்களே. மறுமையில் இரு கண்கள் கொண்டதாகவும் பேசும் நாவு கொண்டதாகவும் ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லை அல்லாஹ் எழுப்புவான். யார் இதை உத்தமிட்டார்களோ அவர்களுக்கு இந்த கல் சாட்சி கூறும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் இறை இல்லத்தை தரிசிக்க வருகின்றவர் யார் மானக்கேடான செயலிலிருந்தும் இச்சை தரக்கூடிய பேச்சிலிருந்தும் விலகி இருப்பார் எனில் அவர்